பஸ்கள்ல இடம் பிடிக்கிறதுன்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இன்னைக்கு மக்கள் எல்லாமே ஃபைனல் டைம்ல தான் வந்து தங்களுடைய செயல்களை செய்யறாங்க. ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா முண்டி அடிச்சு பஸ்ல ஏறுற காட்சி நம்ம பார்த்திருப்போம். எத்தனையோ பெற்றோர்கள் வந்து அவசர அவசரமா வேலைக்கு போறது நம்ம பார்த்திருப்போம். பல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் வெளியில கிளம்பும் ஓடி வந்து ஏறுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கே வந்து ரொம்ப பதட்டமா இருக்கும். ஏதாவது தப்பாயிருமோ அப்படின்ட்டு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அவசரப்பட்டு ஏறி, கால் இடறி, கீழ விழுந்து, அந்த பஸ்ஸோட சக்கரத்திலேயே வந்து சிக்கி இறந்து போறவங்கலாம் இருக்காங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து பேப்பர்லயும், டிவிலயும் பார்த்திருக்கோம். காலங்கள் செல்ல செல்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற வேற துறைகள்ல முன்னேற்றம் இருந்தாலும் இந்த பஸ் விஷயத்துல வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பஸ் விட்டாலும் மக்கள் வந்து என்னன்னா அந்த டைம்க்கு அந்த ஃபைனல் டைம்குள்ள தான் வந்து மூவ் பண்றாங்க. அதனால வந்து பல சிக்கல்களுக்கு ஆளாகுறாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. பஸ்ல வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பசங்க வந்து பேக் போடுவாங்க. அப்புறம் வந்து கைக்குட்டை இருக்கும். டிஃபன் போடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா சின்ன குழந்தைய எடுத்து வந்து சீட்ல ஜன்னல் வழியா வச்சுட்டு அந்த கிராமப்புறங்கள்ல இருக்க மக்கள் அப்படி வச்சுட்டு உள்ள அவசர அவசரமா ஏறி போய் வந்து இடம் பிடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ பொள்ளாச்சியில வந்து சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா 5C பேருந்து, பொள்ளாச்சி புதிய பஸ் ஸ்டாண்ட்ல 5C பேருந்து வந்து கோபாலபுரம் நோக்கி போகுது. அந்த பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு பயங்கர கூட்டம். ஒரு 2 பேர் என்னன்னா தங்களுடைய அறிவால வந்து போட்டுட்டு வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்பயே வந்து பல பேர் வந்து முணுமுணுத்திருக்காங்க. அவங்க இடம் பிடிச்சு உள்ள உட்கார்ந்தவங்க பஸ் எடுக்க கொஞ்சம் லேட் ஆனதுனால போய் வெளியில போய் டீ குடிச்சிட்டு வர்றதுக்கு கிளம்புனாங்க. அப்போ வந்து சிலர் வந்து சோசியல் மீடியால வந்து போடுறதுக்காக புகைப்படமும் எடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது வந்து என்ன, அவங்க வந்தோடனே வந்து இப்போ கண்டக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அது இமிடியேட்டா வந்து புகாரா மாறுது. இதுக்கிடையில வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சு வந்த அந்த 2 பேரும் வந்து அங்க இருந்து வந்து அருவாளை எடுத்துட்டு கிளம்பி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இது ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேசு பொருளா இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா மக்களுடைய அறியாம இருக்கு. மக்கள் வந்து என்னன்னா பஸ்ல ஏறுறதுக்கு முண்டி அடிக்கிறத விட்டுட்டு வந்து அதாவது நம்ம செல்ல வேண்டிய தூரத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி சீட் இடம் கிடைக்கிற மாதிரி முன்னாடியே போய் உட்கார்றது ஒரு வகை. ஸோ இப்படி வந்து என்னன்னா செயல்படுத்தினால் வந்து நல்லா இருக்கும். ஆனா சில டைம் வந்து பஸ்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், அதாவது பள்ளி ஆரம்பிக்கிற நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில வகையான பஸ்கள் தான் வரும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8ல இருந்து 9 வரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவு பஸ்கள் வந்து விட்டா வந்து நல்லா இருக்கும். வெளியூர் போற பஸ்கள்ல இப்ப வந்து உதாரணமா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைம்ல வந்து எக்ஸ்ட்ரா பஸ் விடுவாங்க. ஸோ இது வந்து பஸ் மட்டும் இல்ல, ட்ரெயின் மத்த எல்லா விஷயத்திலயும் வந்து கூடுதலா விடுவாங்க. மக்கள் வந்து என்னன்னா கரெக்டா அந்த டைம்ல கொஞ்சம் முன்னேற்பாடா, சில பேர் வந்து பயங்கர முன்னேற்பாடு இருப்பாங்க. கரெக்டா பிளான் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி போறவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல எல்லாம் வந்து நம்ம குறைய சொல்லக்கூடாது. இந்த அவசர நேரத்துல போறப்ப என்னன்னா நம்ம போக வேண்டிய நேரம், அதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், தேவையில்லாத அதிக அளவு கட்டணங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது வெளியூர் ஒரு ஒரு தீபாவளி எப்போ போறப்ப வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஏஜென்சில இருந்து எல்லாமே அதிக அளவு கட்டணம், கவர்மெண்ட் பஸ்ல வந்து மூவ் பண்ணி கிடைக்காம, ட்ரெயின் ஏற்கனவே ஃபுல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஸோ நீங்க பிளான் பண்ணி பண்றப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். சில பேர் வந்து கூட்டத்துல வந்து பர்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இடத்துல அந்த லாஸ்ட் ஃபைனல் மூவ்மெண்ட்ல போறப்ப வந்து சில டைம் நம்மள அறியாமையே வந்து மறதி ஏற்பட்டுரும். இந்த மறதி ஏற்பட்டதுனால நம்ம அதை எடுத்து போக வேண்டிய பொருள் வந்து என்னன்னா அந்த கரெக்டா வந்து எடுத்துட்டு போகாம நம்ம போயிருப்போம். சோ இது வந்து என்னன்னா பல பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதாவது என்னன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் கொடுத்திருப்பாங்க, இத போய் அங்க போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம அவசரத்துல போறப்ப வந்து அந்த விஷயத்த மறந்துட்டு முக்கால் தூரம் போயிருப்போம். அப்பதான் ஞாபகம் வரும். சோ அப்ப என்னன்னா நம்ம வந்து போறதுக்குரிய விஷயங்கள் வந்து டபுள் தடவை வர்றப்ப செலவு தேவையில்லாத செலவினம் வரும். சில பேர் வந்து சாப்பிடாம அப்புறமேல் இறங்குற இடத்துல பாத்துக்கலாம் அப்படின்வாங்க. அதாவது கரெக்டா சாப்பிட்டு நீங்க அந்த அந்த கரெக்டா ஒரு நேரத்தை வந்து கரெக்டா மிச்சப்படுத்தி கரெக்டா பண்றப்ப வந்து செலவுகள் வந்து இரு மடங்காகும். சில இடத்துல வந்து தேவையில்லாத இடத்துல போய் சாப்பிடுறப்ப வந்து என்னன்னா உடல்ல வந்து பிரச்சனை வரும். சோ உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த இந்த விஷயம் வந்து என்னன்னா அருவாளை வந்து வைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அவர்கள் ஒரு தவறான நோக்கத்துக்காக அருவாளை கொண்டு போறாங்களா அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியல.
இது வந்து ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கத்தக்க ஒரு விஷயமும் கூட.